and assalamu alaikum to everyone. மிச்ச நாளைக்கு போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட டெய்லி சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பார்க்க போகிறேன். இது தான் டெய்லி பண்ணுவேன்லாம் ஒன்றும் இல்லை. பட் நான் பண்ண ஒரு சிம்பிளான லன்ச் மெனு பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதால உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெப்பர் வெஜிடபிள் ரைஸ், அதோட பட்டர் சிக்கன். ஸ்டார்டிங்கில் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து சிக்கன் பீசஸ் எடுத்துக்கணும். போன்லெஸ் சிக்கன் எடுத்திங்கன்னா அது பெஸ்ட். இல்லாட்டி சின்ன சின்னதாக, அதாவது ஹார்ட் இல்லாத போன் எடுத்தால் கூட அதுவும் ஓகே. ஸோ நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக இந்த பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். பட்டர் சிக்கன் 2 ஸ்டெப்ஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம சிக்கனை மெரினேட் பண்ணி வச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் அதுக்கு தேவையான கிரேவி பண்ணுறது. முதலாவதே சிக்கனை வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் நமக்கு தேவையான மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த 3ஐயும் சிக்கனில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சிக்கனில் ஈச் அண்ட் எவ்ரி பீஸில் வந்து அந்த மெரினேட் பண்ண மசாலா நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய மாதிரி வைக்கணும். நீங்கள் ஸ்பூனை ப்ரிஃபர் பண்ணி தான் அதை மிக்ஸ் பண்ணணுன்னா கட்டாயமாக ஸ்பூனை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையால் மிக்ஸ் பண்ணுறத மிச்சமே ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த சிக்கன் பீசஸ் ஈச் அண்ட் எவ்ரி பீசஸில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி அது மெரினேட் ஆகும்போது நல்லா அதில் பிடிப்படும்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் இதை மெரினேட் பண்ண வைக்க போகிறேன். சிக்கன் மெரினேட் ஆகிட்டிருக்கிற மீன் டைமில் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். பட் மசாலா வந்து சீக்கிரமாக ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 2 தக்காளி, நல்லா பெருசாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அது ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாலாம் கட் பண்ணணும் இல்லை, ஒரு ரஃப்லி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 இல்லை 3 எடுத்தால் கூட அது பட்டர் சிக்கனுக்கு நல்லா தான் இருக்கும். நான் பெருசாக இருக்கிறதால 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, மெயினான தக்காளி வெங்காயம் 2மே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி மெரினேட் பண்ண வச்சுருந்தோம், ஒரு 15 மினிட்ஸ் மெரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நல்லா தேவையான அளவு ஆயிலை விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம குக் பண்ணுற ஃபுட்டில் வந்து கறி லீவ்ஸ், வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம லவ்வையும் போட்டு குக் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. நார்மலி சிக்கன் கறி, பீஃப் கறின்னு பண்ணாமல் ஏன் நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம், சிக்கனே வெரைட்டியாக பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட இருக்கிற நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி அதை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது அவங்க என்ஜாய் பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். சிக்கன் மிச்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம குக் பண்ணிடக்கூடாது. அதை நார்மலான ஒரு அளவாக குக் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து 2 பக்கம் டர்ன் பண்ணி நம்ம கிட்டே இருந்து கவனமாக பார்த்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நான் வேறு பேன்லாம் எடுக்கலை, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் இப்போ நான் வந்து அதுக்கான மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். மசாலா செய்கிறதுக்கு முதலாவதே நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை விட்டு அதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் ஆயிலையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆயிலில் நல்லா ஸ்வெட் ஆகி நல்லா வேர்த்து அந்த ஆனியன் ரெடி ஆகிற நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை நான் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிச்சம் மெல்ட்டான பட்டர் எடுக்க வேணாம், கொஞ்சம் கட்டியாக இருக்கிற பட்டரே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அதிலேயே மெல்ட் ஆகி அதில் இருக்கிற ஆயில்லையே அது மெல்ட் ஆகி ஃப்ரை ஆகும் போது ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். வெங்காயம் நமக்கு தேவையான மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெருசாக வெட்டி வச்சுக்கிற தக்காளியை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதோடு ஒரு 2 இல்லாட்டி 3 கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் மேஷ் பண்ண பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திக் கன்சிஸ்டன்ட் ஆகிக்கிற நம்மளோட பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு நான் ஒரு கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு தேவையான அளவு சால்ட், 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணி மேஷி ஆகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம்.
அந்த டைமில் அது ஆறுற டைமில் நம்ம ரைஸ் மேக் பண்ணலாம். இப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ பெப்பர் வெஜிடபிள் ரைஸ் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி ரைஸை நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் தண்ணி உப்பு போட்டு அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அந்த ஆயில் நல்லா கொதிச்சப்புறம் அதுக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நச்சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை சின்னதாக துருவி ஒரு ஹாஃப் கேப்சிகம்மே சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ அது மிக்ஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நிறைய பெப்பர் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து அதை சின்னதாக நொறுக்கி கையாலே நொறுக்கி அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளம்ஸ் அப்புறம் வேறு ஏதாவது நட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது சுட இருக்காமல் பார்த்துக்கோங்க. அது ஆல்ரெடி கொஞ்சம் ஏர்லியாகவே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது ஆறி நமக்கு தேவையான மாதிரி ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ மசாலாவையும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பெப்பர் வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட பட்டர் சிக்கன் மசாலாவும் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ அந்த பட்டர் சிக்கன் மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நார்மலாக நம்ம வந்து சட்னிக்கு எடுப்போம்ல, நல்லா கிரைண்ட் ஆகி வரணும். அது மாதிரி நல்லா கிரைண்ட் ஆகி வரணும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணியை போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் அதில் வந்து சின்ன லம்ப்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. மினிமல் வேஸ்டேஜ் வர மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அவ்வளோ வராது. ஓகே, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட கரெக்டாக வந்திருக்கு. அதை திருப்பி நான் ஹீட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் அதில் ஆட் பண்ணணும். அதை திருப்பி நல்லா அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா சில நேரம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததால் அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணியை போட்டுக்கொள்கிறேன். இப்போது கடைசியாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி குக்கிங் க்ரீம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். திக் கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு பட்டர் சிக்கனுக்கு வந்து அது கிரேவி வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா சிம்மில் வச்சு எடுங்க. அப்போ பட்டர் சிக்கன் கறி ரெடி. நார்மலி பட்டர் சிக்கன் கறிக்கு வந்து ரைஸ் அவ்வளோ பெருசாக நல்லா இருக்காது. பராட்டா இல்லாட்டி சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு பட்டர் சிக்கன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இப்போ அதை வந்து சர்விங் பேனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் அப்படி தூவி விட்டுக்கோங்க. அதோட லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதுக்கு மேலே ஊற்றி விட்டுருங்க. யம்மியான பட்டர் சிக்கன் கறி ரெடி. இது கொஞ்சம் பிக் ப்ரோசஸ் தான், பட் நல்லாயிருக்கும். இதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கியூக்கம்பர் சலாட் இல்லாட்டி வெஜ் சலாட் என்ன வேணாலும் செஞ்சுக்கொள்ளலாம். நான் கியூக்கம்பர் பிக்கிள் எல்லாம் போட்டு ஒரு சலாட் செஞ்சேன். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் ஷேரிங்.